ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நிதானமாக கரெக்டான டைமுக்குள்ளே லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி லெமன் ரைஸும் கேரட் பொரியல், அப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து சாண்ட்விச் சாஸ் கொஞ்சமாக வச்சுருக்கிறேன். அப்புறம் 3 o'clock கிட்ட இன்னொரு பிரேக் இருக்கும், அதுக்கு வந்து லைட்டாக ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துடுவேன் எப்போவுமே. சிப்ஸு அப்புறம் டேட்ஸு நட்ஸ்லாம் வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி ரொம்ப குயிக்காகவும் சூப்பராக டேஸ்ட்டில் ஈஸியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நான் வந்து ரைஸ் வந்து 1/2 an hour முன்னே ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்னரில் வந்து ரைஸ் வேக வச்சுருவேன். ஸோ இன்னும் இதில் ஃபஸ்ட்டு வந்து லெமன் சாதத்துக்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம். ஃபஸ்ட்டே ஒரு லெமன் வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். லெமன் ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துருக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கலாம். இது கூடயே வேர்க்கடலை நம்ம சேர்த்துக்கணும் போது நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து அப்படியே சாப்பிட்ருவாங்க சாதத்தோட. வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த ஆயிலில் அந்த வேர்க்கடலை கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிடலாம். முந்திரி பருப்பு கூட இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிட்டு வேர்க்கடலையும் அந்த கடலைப்பருப்பும். இந்த டைமில் காரத்துக்கு வத்தல் மட்டும்தான், அதனால் 2 வத்தல் வந்து கிள்ளி சேர்த்துருக்கிறேன். இது கூட தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சாதம் வடிக்கும் போதும் நான் வந்து உப்பு போட்டு தான் வடிப்பேன். அதனால் அதில் சாதத்தில் கொஞ்சம் உப்பு இருக்கும், இதுலேயும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அப்புறம் லாஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் பொரியல் செய்கிறதுக்கு கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாத்திரம் ஹீட் ஆனதும் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துருக்குறேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பில், அப்புறம் காஞ்ச மிளகாய். அவ்வளோதான் இந்த கேரட் பொரியலுக்கு. வேறு எதுவுமே நம்ம ஆனியன் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து வதக்க வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண வேண்டாம். ஓப்பன் இதிலே நம்ம வதக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த கேரட் பொரியலுக்கு தேவையான உப்பையும் இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துடலாம். இது ஒரு பர்னரில் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து சாண்ட்விச் கொடுக்க போகிறேன். அந்த சாண்ட்விச் வந்து இப்போவே நம்ம மேக் பண்ணிடலாம். இன்னொரு பர்னரில் வந்து தோசை தவா வச்சுருக்கிறேன். பட்டர் சேர்த்துக்கிட்டால் நல்ல சூப்பரான டேஸ்ட்டு, நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பட்டரில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், அப்புறம் ஆனியன், தக்காளி இந்த 3ஐயுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். 2 பக்கமும் கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம். கேரட் இருந்தால் கூட கேரட்டையும் இதுக்கு இடையில சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட புதினா சட்னினா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த சட்னி கூட நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன், எல்லாம் கருகிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ண வேண்டியதான். திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு கடையில் கொடுக்குற டேஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விடணும். நல்லா அழுத்தும் போது தான் நமக்கு வந்து நல்லா கரெக்டான நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பக்கமும் திருப்பியும் இதே மாதிரி பண்ணணும். சீஸ் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஒரு லேயர் சீஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். 2 பீசஸை கட் பண்ணிக்கலாம், இல்லை 4 பீசஸ்னாலும் நம்ம குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் நம்ம பட்டரில் நம்ம குக் பண்ணதுனால. இப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சாச்சு. இந்த டைமுக்குள்ளே நமக்கு வந்து கேரட் பொரியல் வந்து நல்லாவே வெந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதே டைமுக்குள்ளே எனக்கு ரைஸுமே வெந்துட்டு இப்போ வந்து ரைஸை வந்து வடிகட்டி ஆற வைக்கணும். நமக்கு வந்து இந்த
லெமன் மிக்ஸும் நல்லா ஆறி ரெடி ஆயிடுச்சு. இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த ரைஸ் வடிகிற டைம்லையும் அந்த ரைஸ் ஆறுற டைமுக்குள்ளேயும் நான் வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பத்துக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரைஸ் நல்லாவே சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. லஞ்சு ரெடி ஆகிட்டு, தேங்காய் பால் வந்து சுகர் சேர்க்கணும். சுகர் கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் சாப்பிட்ற டைமுக்குள்ளே அது கரைஞ்சி கரெக்டாக இருக்கும். நேற்று நைட்டு ஆப்பத்துக்கு நான் எப்போவுமே மிக்சியில் தான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ சாப்பிட்றதுக்கு குழந்தைய எழுப்பிட்டு அவனை வந்து ப்ரஷ் பண்ண வச்சுட்டு குளிப்பாட்டெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் நான் வந்து இப்போது ஆப்பத்துக்கு ஊற்றுறேன். என்கிட்ட ஆப்பச்சட்டி இல்லை. இது மாதிரி நான்ஸ்டிக் தவாவில் நம்ம ரொம்ப ஈஸியாக ஆப்பம் வந்து சுட்டுடலாம். அப்படியே எடுத்து ஊற்றிட்டு, நல்லா சூடாக இருக்கணும் கல். அப்போ மாவு எடுத்து ஊற்றிட்டு இதை மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு ஆப்பச்சட்டியே தேவையில்லை. நல்லா சூப்பராக நமக்கு ஆப்பம் வந்து ரெடி ஆயிரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக குக் ஆயிரும். அவ்வளோதான், ஆப்பமும் நமக்கு ரெடி ஆகிட்டு. தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு காலையிலே சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. எங்களுக்கும் இதே சாப்பாடு தான். அதனால் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சம் டைமில் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.